guys, welcome back to Hrithik Vlogs. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இங்கே பாருங்க, எனக்கு வந்துட்டு விக்கல் நேற்று நைட்ல இருந்து இல்லை, சாயங்காலத்துல இருந்து விக்கல் வந்துட்டு நான் ஸ்டாப்பாக வந்துட்டே இருக்கு. எனக்கு விக்கல் வந்துட்டே இருக்கிறதுனால ப்ளீஸ் எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க. நான் எவ்வளோதான் தண்ணி குடிச்சேன், டேக் போயிட்டே இருக்காமா வீடியோ. ஸோ வந்துட்டு என்ன வீடியோ அப்படின்னா, அ டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்துட்டு இதில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடயே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, விளையாட தான் போகிறோம். இவன் பாருங்க விளையாட போகிறேன்ட்டு சொல்லிகிட்டு இருக்கான் வேற. நான் விளையாண்டு தான் ஆகணும் இன்றைக்கி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். நான் லைட் போட்டிருக்கேன், அப்போ தான் கொஞ்சம் பிரைட்னஸ் தெரியும். ஏன்னா வந்துட்டு இது ஃபுல்லாக இந்த ஓடு வீடு அப்படிங்கிறதுனால இந்த ஒரே ஒரு வெளிச்சம் தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வந்துட்டு அப்படி பண்ணியிருக்கேன். இங்கே வந்துட்டு என்ன இங்கே வச்சுருக்காங்கன்னா, பழைய கேஸ் ஸ்டவ்வு, இது அட்டைப்பொட்டி, இது என்னன்னே தெரில. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இங்கே தான் வாங்கினோம், எங்கள் ஊரில் தான் வாங்கினோம். நாங்கள் எங்கே வாங்கினோன்னா, இங்கே ஊரில் இங்கே வந்துட்டு இது வந்து ரித்திக்கோட நோட் மாதிரி, ரித்திக்கோட பர்சனல் டைரின்ட்டு நானே சும்மா எழுதினது. அப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு வீக்லி இவனை படிக்க வச்சிட்ருக்கேன். ஏன்னா அப்புறம் நான் அதெல்லாம் விலாகாக எடுத்து போடுறேன். ஏன்னா படிக்கணும்ல, டெய்லியும் படிக்கவே மாட்டான். கொஞ்சம் மார்க் வந்துட்டு இப்படி கம்மியாகக்கூடாது அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் நான் இவனுக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பேன். ஸோ வந்துட்டு டைம் இருந்துச்சுன்னா வந்துட்டு இவன் படிக்கிறதையும் நாங்கள் வந்துட்டு ஒரு வீடியோவாக எடுத்து போடுறோம். இது இப்போ எடுத்துகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட தாத்தா ஃபோனுங்கிறதுனால என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய ஃபேஸ் பார்த்திங்கன்னா, என்னோடய ஃபேஸ் மட்டும் என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி எரராக டல்லாக என்னமோ அப்படியே ஏமுஞ்சியானே தெரியாத மாதிரி ஆகி போச்சு. இப்போ நான் வந்துட்டு ரொம்ப அப்படியே என்னோடய மூஞ்சியெல்லாம் ஒரு வேறு மாதிரி ஆகிப்போச்சு இந்த ஃபோனில் பார்க்குறதுக்கே, அப்படியே உள்டாக்கா தெரியுது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் பெண்ணு மூடி மட்டும்தான் கிடக்கும், பெண்ணு காணமா சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்துட்டு அந்தளவுக்கு நான் காட்டியிருக்க மாட்டேன். ஸோ அதெல்லாம் மன்னிச்சுக்கோங்க. ரித்திக்கோட ஃபேஸ் தான் இனிமேல் வரும். ஸோ மேபி நாங்கள் இன்னொரு 10 டேஸ்க்குள்ளே ஊருக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு எங்கள் அப்பா ஃபோனில் கிளாரிட்டி நல்லாயிருக்கும். அவங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க, தாத்தாவோட ஃபோட்டோலாம் வேறு எடுத்து காமிச்சிட்ருக்கான். ஸோ வந்துட்டு மேபி வந்துட்டு நான் ஊருக்கு போனேன்னா கண்டிப்பாக என்னோடய ஃபேஸ் வந்துட்டு நான் காட்டிகிட்டு தான் இருந்தேன். இப்போ வந்துட்டு காட்ட முடியல. ஸோ வந்துட்டு நான் காட்டுறேன். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா 452 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ரீச் பண்ணிட்டோம். ஸோ வந்துட்டு இன்னும் வந்துட்டு எங்களுக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக வந்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு ஏறலாம். சில்வர் ப்ளே பட்டன், கோல்டு ப்ளே பட்டன்லாம் நாங்களும் வாங்கலாம். ஸோ ப்ளீஸ் அந்த லைக் பட்டனை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்த்தா என்ஜாய் பண்ண முடியும். ரித்திக் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்ட அப்பாங்கிற பாருங்க, தாத்தா கிட்ட போயிட்டு ஏதோ ஒன்று கேட்டுட்டு இருக்கான். என்னது சோறு வந்துடுச்சா? இவன் ஏன் இப்படி ஓடுறான்னு தெரியலங்க. ஏன்டா ஆடுற? சாப்பாடு வந்துடுச்சா? ஏங்க இது ஒரு காடுங்க. ஐயோ காடு கடிச்சிருச்சுன்னு ஆடிட்டு இருக்காங்க. ஐயோ இவனோட தொலை தாங்க முடியல. ஸோ வந்துட்டு வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேபிள் இருந்தது, அவனோட ஸ்டடி டேபிள் மாதிரி மாற்றிட்டோம். இங்கே ஒரு குட்டி டேபிள் இருந்தாலும் எனக்கு ஒன்று அவனுக்கு ஒன்றுன்ட்டு மாற்றிக்கிட்டோம். அப்புறம் பாருங்க குறுக்கான் போட்டுக்கு அன்கிட்டும் இன்னுக்கிட்டும் ஓடிக்கிட்டே இருக்கிறான். எனக்கு வாய் வேலை வளருது. வெளியில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய செடியெல்லாம் வந்துட்டு கொஞ்சமாக காய ஆரம்பிச்சிருச்சு. அந்த சைட்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் பார்க்க நல்லா பச்சை பசேல்னு தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுன்ட்டு. இதே நீங்கள் 5 மணிக்கு நான் விலாக் எடுத்து போட்டிருப்பேன். அது இன்னும் எங்கள் அப்பா அப்லோட் பண்ணல. ஸோ வந்துட்டு அப்பா பண்ணாங்கன்னா மறக்காமல் பாருங்கள். நான் நேற்று சாயங்காலம் வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்படி வந்துட்டு காற்றடிச்சிட்டு இது பாருங்கள், அந்த பெரிய தென்னை மரமே ஆடிச்சு. அது வந்துட்டு எங்கள் அப்பா இன்னைக்குள்ளே அப்லோட் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் சொல்லிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு நான் வந்துட்டு ஐ திங்க் ஒரு 2 ஷார்ட்ஸ் கிட்ட வந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு சென்ட் பண்ணிட்டேன். பட் ஆனால் இன்னும் அவர் அப்லோடே பண்ணல, ஏன்னு கூட தெரியல.
ஸோ வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி vlogலாம் வேணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவன் பாருங்க நீ சொல்லவே விட மாட்டேங்கிறான். என்ன மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும்னு கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு என்னால் வந்துட்டு எந்த மாதிரி வீடியோ போடலாம், சேலஞ்சிங் வீடியோவா இல்லை மாதிரி நார்மல் vlog-ஆ இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது போடலாமான்ட்டு என்னால் டிசைட் பண்ண முடியும். எப்படியோ கஷ்டப்பட்டு இவனை சமாளித்து விளையாட வரமாட்டேன்ட்டு இருந்தான். அதனால் எப்படியோ சமாளித்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 o'clock கரெக்டாக. நான் வீடியோ எடுத்து ஆரம்பித்ததே 2:50-45 தான் இருக்கும். இப்போ நம்ம என்ன விளையாட போகிறோம்? என்ன சும்மா விளையாட போகிற? ஏதோ ஒன்று சும்மா விளையாடுறதுக்கு எதுக்குடா என்னை கூப்பிட்ட? இது பாருங்கள் மேக்னெட். இது ஐயோ ஜஸ்ட்டு பார்த்தீங்களா மேக்னெட் ஒட்டெல்லாம் வேற வச்சுருக்கான். ஐயோ ஐயோ அதான் ஒட்டுது. இது எதுக்குன்னு சொல்லிட்டு இந்த நோட்டை எடுத்துகிட்டு வந்துருங்க. இதே மாதிரி என்கிட்ட இன்னொன்று இருக்கு. ஓடிட்டே இருக்கான். இப்படிலாம் போனால் வீடியோ வேற போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் எல்லாத்துக்கும். வா. ஸோ எங்கள் அம்மா மட்டும்தான் உட்காந்து படம் பார்த்துட்ருக்காங்க. இங்கே பாருங்க இவன் என்ன பண்ணுறான்ட்டு. எங்கள் அம்மா படம் பார்த்துட்டு இருக்கும்போது மூஞ்சி எடுத்து தலைக்கே வச்சு கொண்டுருக்குறான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரித்திக் வெளியில் தான் இருக்கான். அவனை வந்துட்டு இந்த வீடியோவில் ஒரு குட்டி ப்ராங்க் பண்ணிடலாம். அவன் அங்கே நின்றுட்டு ஏதோ சீனு கூட விளையாடிட்டு இருக்கான். இது வந்துட்டு ஒரு 30 seconds கழிச்சு, நான் 30 minutes கழிச்சு எடுத்தது, ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. வீடியோ சரியாகவே வரல, நெட்வொர்க் கிடைக்கலன்னு சொல்லி அவனை நான் ஏமாற்றிட்டேன். இப்போ இன்னொரு இந்த கிளிப்பிங்கையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு நான் உள்ளே ஒளிஞ்சிருப்பேன். அவன் வந்துட்டு என்னை கண்டுபிடிக்கிறானே இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போ நான் எங்கே ஒளிய போகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க. இந்த இடத்துல அவனுக்கு கண்ணே தெரியாது. ஏன்னா அவன் ஹைட்டே இவ்வளோ இருக்கும். கீழே குமிஞ்சு கூட அவன் பார்க்க மாட்டான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒளிஞ்சிக்க போகிறேன். அப்பா இங்கே இந்த இடம் ரொம்ப குட்டியாக இருக்கிறனால ஒளியவே முடியல. ஸோ இப்போ நான் ஒளிஞ்சிருக்கேன். கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டே தேடிட்டு